4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் மே 2ஆம் தேதி தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜராக நயினார் நாகேந்திரன் அவரது உதவியாளர் மணிகண்டனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மீரான் இணைகிறார். மீரான், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மக்களவை தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த மாதம் 6ஆம் தேதி சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லை சென்ற நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தேர்தல் பறக்கும் படையினரால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை தொடங்கினார்கள். அந்த 3 பேரில் சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 பேர் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு தேர்தல் செலவுக்காக அந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் 3 பேரும் கைது செய்யப்பட்டு தாம்பரம் கோர்ட்டில் ஆஜர் செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார்கள். இந்த பணம் எந்தெந்த பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பாக தாம்பரம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி இந்த பணத்தை மொபிலைஸ் பண்ணியதாக பாஜகவை சேர்ந்த கோவர்த்தனன், அதே போல சென்னை சாலிகிராமத்தை சேர்ந்த முருகன், ஆசை தம்பி, ஜெய்சங்கர் ஆகியோரையும் இந்த வழக்கில் சேர்த்தார்கள். அவர்கள் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் பெயரும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டது. இந்த வழக்கில் மொத்தம் கைது செய்யப்பட்டவர்கள் 3 பேர் மட்டுமில்லாமல் 8 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த சம்மன் 2வது முறையாக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் கோவர்தனன் சார்பில் அவரது மகன் காமேஷ் ஆஜராகி விளக்கம் அளித்து சென்றார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இந்த வழக்கு தொடர்பாக ஜெய்சங்கர், அதே போல ஆசை தம்பி ஆகியோரும் தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜரானார்கள். நேற்று இரவு இந்த நயினார் நாகேந்திரன் உறவினர் முருகன் இந்த வழக்கு விசாரணைக்காக ஆஜராகினார். அவரிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றார்கள். இந்த நிலையில் தான் இந்த பணம் தொடர்பாக தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்களுக்கு பாதுகாப்பாக என்னிடம் பணிபுரியும் ஆசை தம்பி ஜெய்சங்கர் ஆகியோரை அனுப்பியதாக முருகன் வாக்குமூலம் அளித்திருந்தார். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜராக சம்மன் 22ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் வழக்கறிஞர் மூலமாக 10 நாள் அவகாசம் கேட்டிருந்தார். இந்த நிலையில் தான் நயினார் நாகேந்திரன் உறவினர் முருகன் நேற்று ஆஜராகியிருந்தார். தற்போது இந்த நயினார் நாகேந்திரனுக்கும் அவருடைய உதவியாளர் மணிகண்டனுக்கும் மே 2ஆம் தேதி தாம்பரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் தயார் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்மனை நேரடியாக நெல்லைக்கு தாம்பரம் காவலர் ஒருவர் மூலமாக கொண்டு சென்று அவர்களை நேரடியாக வழங்கவும் மே 2ஆம் தேதி விசாரணைக்கு நிச்சயம் கண்டிப்பாக அவர்கள் ஆஜராக வேண்டும் என்ற தகவலையும் போலீசார் தெரிவிப்பார்கள் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. நயினார் நாகேந்திரன் உறவினர் முருகன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் உதவியாளர் மணிகண்டன் பெயர் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. மணிகண்டன் கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் தன்னிடம் வேலை பார்த்த ஆசை தம்பி மற்றும் ஜெய்சங்கரை இந்த பணம் கொண்டு செல்வதற்கு துணையாக அவர்களிடம் அனுப்பியதாக முருகன் வாக்குமூலம் அளித்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்காக மணிகண்டனுக்கும் தற்போது சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மே 2ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் அவரது உதவியாளர் மணிகண்டன் இருவரும் நேரில் ஆஜராகி தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை அவர்கள் நேரடியாக வழங்குவதற்காக தாம்பரம் காவலர் ஒருவர் நெல்லைக்கு சென்று நாளை காலை அவர்களிடம் நேரடியாக அந்த சம்மனை வழங்குவார் என்ற தகவலையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த தொடர்பாக வருமான வரித்துறையினரும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.